மனம் ஒரு சக்தி என்றால் புத்தியும் ஒரு சக்திதான். சிந்திப்பது, யோசிப்பது இதெல்லாம் மனம். புத்தி என்றால் புரிந்து கொள்வது. மனம் ஏற்படுத்துகிற பலவிதமான எண்ணங்களில் எது சரியாக இருக்கும், எது தவறு என்பதை பகுத்தறிந்து நிர்ணயம் செய்வது புத்தி. புரிந்து கொண்டு பிறகு கர்மத்தில், அதாவது ஆக்ஷனில் கொண்டு வருவது. அதனால தான் நாம நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு பிறகு செய்யணும் சொல்றோம். மனம் எண்ணங்களை உருவாக்குது, புத்தி தீர்மானிக்குது, பிறகு அந்த விஷயம் கர்மத்தில் வருது. நாம எந்த கர்மத்தை செய்கிறோமோ அந்த இம்ப்ரெஷன் ஆத்மாவில் பதிவாகுது. நாள் முழுவதும் நம்முடைய கர்மேந்திரியங்கள் மூலமா என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதோ அதெல்லாமே உள்ள போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. உள்ளே போகிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒரு இம்ப்ரெஷன் போல உள்ளே ஸ்டோர் ஆகுது. சமஸ்காரம் என்பது ஆர்கைவ் ஆஃப் ஆல் த இம்ப்ரெஷன்ஸ் தட் வி ஆர் கேரியிங். பேசிக்கலி இதுதான் நம்முடைய பர்சனாலிட்டி. நான் இப்படிப்பட்ட மனிதன், இதுதான் என்னுடைய கேரக்டர், இப்படி சொல்றோம் இல்லையா?